வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃபன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். உப்புருண்டையும் கார சட்னியுங்க. இது வந்து அரிசி மாவில் செய்வாங்க. நான் ஊற வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு தேங்காய் அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து சாப்பாட்டு அரிசி தாங்க. பச்சரிசிலையும் செய்வாங்க. பச்சரிசியில் செஞ்சால் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இது சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி ஊற வச்சதுங்க. இது நம்ம தேங்காய் கூட உப்பு சேர்த்து கொஞ்சம் ரவை பதத்தில் அரைச்சிக்கணும். கடாயில் தேங்காய் எண்ணெயில் செய்கிறேங்க. நல்லாயிருக்கும் வாசனையாக. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக சேர்க்கணுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம் சேர்த்து அதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இப்போ அந்த தேங்காய் கூட நம்ம அரிசி சேர்த்து உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலக்கணுங்க. நல்லா கலந்து விடணும். இது கடாயில் மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா பாதி வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம இட்லி பானையில் ஆவியில் திருப்பி வேக வைக்கணும். இது ரெடிமேட் அரிசி மாவுலையும் செய்யலாம். அப்படி செஞ்சாக்கா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது நம்ம அரிசியே ரவை பதத்தில் அரைச்சி சேர்க்கும்போது நல்லா உதிராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம மாவு சேர்த்துட்டோம். சேர்த்து இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு இருக்குது. அதுவும் இன்னொரு வாட்டி அரைச்சி சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்து வரணும். தண்ணி நல்லா சுண்டி இந்த மாதிரி கட்டியாக நம்ம கிண்டி விடணுங்க. இந்த மாவு கிண்டி விடணும். எப்படி கிண்டி விடணும்னா நம்ம கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கணும். இதை பாருங்கள், இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறோம். இந்த ஷேப் அப்படியே வருது பாருங்கள். இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் நம்மளோட உப்பு உருண்டை, அதாவது கார கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, ரெடி ஆகிடும். இந்த மாதிரி 2 கிண்ணத்தில் நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டேங்க. அடுத்து கார சட்னி பச்சையாக தாங்க அரைக்க போகிறேன். அதாவது வதக்கலை. காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, புளி, வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அப்புறம் கொஞ்சமாக உடச்சக்கல்ல, உப்பு சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாசனைக்கு தான் இது. தேங்காய் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இது கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறமா பச்சையாக தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து திருப்பியும் அரைச்சி நம்ம கடுகு உளுத்தம் போட்டு தாளிச்சிட்டா நம்மளோட இந்த உப்புருண்டைக்கு மேட்சான கார சட்னி ரெடி ஆகிடுங்க. இது மோமோஸ் சட்னி மாதிரியே நல்லாயிருக்கும். உப்புருண்டை பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு உள்ள. நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். உப்புருண்டை கார சட்னி இது ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.